சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் என்று சொல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. உச்சநீதிமன்றத்தை கூட தாங்கள் விரும்பும் வகையிலே பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்பதற்கு பாபர் மசூதி இடிப்பு விவகாரத்தில் அவர்கள் பெற்ற தீர்ப்பு ஒரு சான்றாக இருக்கிறது. ஆகவே கடைசி நம்பிக்கை, ஒற்றை நம்பிக்கை உச்சநீதிமன்றம். அதன் மீதும் இப்போது ஒரு சந்தேக நிழல் படும் நிலையை இந்த ஆட்சியாளர்கள் உருவாக்கியிருக்கிறார். பேச்சு கேட்டாலும் திமுக அதன் கூட்டணி கட்சி தலைவர்கள் பதற்றம் ஏற்படுது. எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு. கண்டவாக்கு போட முடியாது என்பதனால் தான் திமுக இதனை எதிர்க்குது, கூட்டணி கட்சிகள் எதிர்க்கிறாங்க. எடப்பாடி அவர் அதிமுகவின் தலைவராக இருந்து இந்த கருத்தை சொல்லுகிறாரா அல்லது பாஜகவின் பிரதிநிதியாக இருந்து இந்த கருத்தை சொல்லுகிறாரா என்ற குழப்பம் உருவாகிறது. ஒரு தேர்தல் அரசியலுக்காக தன்னுடைய சுயத்தை இழக்கும் நிலைக்கு அதிமுக தள்ளப்பட்டிருக்கிறதோ என்ற கவலை மேலிடுகிறது.